நேற்றைக்கு தியானித்ததான் அதே வார்த்தையில் இருந்துதான் இன்றைக்கும் நாம் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய வசனத்திலே நாம் பார்த்தோம், உடைய தேவன் வருவார், மௌனமாகிறார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும் என்று. இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, நம் தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். நம் தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இரக்கமுள்ளவர் தான் நம் தேவன், மனதுருக்கம் உள்ளவர் தான், நீடிய சாந்தம் உள்ளவர் தான், பொறுமை உள்ளவர் தான். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறது உண்மைதான். ஆனாலும் கூட வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 28, 29 வார்த்தைகள் சொல்லுகிறது, ஆதலால் அசையாத ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறதாம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை ஆராதிக்கும்படியாக அவரை பற்றி கொள்ள கடவும், ஏனென்றால் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று வேதம் சொல். கேட்கிற அருமையான தேவச்சனமே, இவை இப்பொழுது நம்மை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கத்து நிமித்தை நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராகவும், அற்ப காலம் உள்ள கோபத்து நிமித்தமாக தம்முடைய முகத்தை இமைப்பொழுது மறைத்தாலும் நாம் மனம் திரும்புகிற வேளையிலே அவர் எவ்வளவுதான் கோபத்தோடு காணப்பட்டாலும், பட்சிக்கிற அக்கினியை போன்று காணப்பட்டாலும், நாம் மனம் திரும்புகிற வேளையிலே மெய்யான மன திரும்புதலோடு அவரிடத்திலே கடந்து வரும்போது அந்த கோபத்தை விட்டு நம்மிடத்திலே அந்த ஊதாரி மகனை தேடி வந்த தகப்பனை போல ஓடி வந்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு தகப்பனாய் இருக்கிறார். அவரிடத்திலே வந்து விடுங்கள், மீட்பை தருவார், உங்களை ஆதரித்து நடத்துவார், சகல இக்கட்டுக்கும் உங்களை விலக்கி காப்பார் என்கிறதிலே சந்தேகம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்களுக்கு போதுமானவரே, அப்பா, பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிற இடத்திலே உடைய கோபத்துக்கு நாங்கள் ஆளாகாதபடிக்கு மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறாரே, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேறு எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிற வண்ணமாக ஆண்டவருடைய சிநேகத்துக்கு, ஆண்டவரே உடைய ஆண்டவரே சோத்திரப்பா, உனக்கு முன்னே மனத்தாழ்மையாய் நடக்கவும், ஆண்டவரே உம்முடைய கோபத்துக்கு உரியவர்களாய் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே மாறாக ஆண்டவரே சோத்திரப்பா, இடத்திலே நமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையாய் நடக்க எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோப்பா. உடைய இரக்கத்தை சிநேகித்து உடைய திருமண நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.